ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ப்ளவுஸ் தாங்க போட போகிறேன். ஸோ டெய்லி நம்ம இந்த ப்ளவுஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு 2 நாளைக்கு என்ன டீட்டெயிலாக சொல்லணும்ல உங்களுக்கு, அதனால தான். ஸோ அது என்ன ப்ளவுஸு, நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னை கேட்டே இருந்தீங்க. அது மட்டும் இல்லை, நிறைய வாட்ஸ்அப்பில் கூட எனக்கு நிறைய மெசேஜ், எப்போதாக்கா போடுவேன் அந்த ப்ளவுஸு அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஸோ அந்த ப்ளவுஸ் தான் நீங்கள் பார்ப்போம். நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம், ஏன்னா உங்களுக்கு புரியணும்ல, நீங்கள் பிகினர்ஸில். ஸோ அதனால தான் நிறைய பேர் பிகினர்ஸ் இருப்பீங்க, நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணவங்களும் இருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டிசைன் எப்படி நான் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். என்னென்னா, கஸ்டமர் வந்து சாரியில் வந்து இந்த மாதிரி ஒரு தீம் தான் இருக்குது, அதாவது ஒரு ஃபாரஸ்ட் தீம் இருக்குது, அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே. நான் ஃபஸ்ட்டு என்ன ஐடியா பண்ணேன்னா, பின் இன்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து நம்ம எப்பயும் போல் தனித்தனியாக ஒரு ட்ராயிங் இமேஜ்லேருந்து ஒரு மான், அதுக்கப்புறம் ஒரு பஞ்சவர்ண கிளி, அண்ட் அதுக்கப்புறம் தனியாக ஒரு மான், இந்த மாதிரிலாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் அவுட் வந்து நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். A4ல் எனக்கு தேவை என்ன சைஸோ அந்த சைஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ பேரட்டாக இருக்கட்டும், எல்லாமே அந்த சைஸ் நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இது மாதிரி ஒரு கொடியில் இருக்கிறது தனியாக எடுத்துக்கிட்டேன். இந்தமாரி எல்லாமே நான் தனித்தனியாக எடுத்துட்டு இதை என்ன பண்ணேன்னா, அப்புறம் ஒரு ஃப்ளவர் இருக்கிற டிசைனாக ஒரு பேப்பர் எடுத்தேன். ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இதில் எனக்கு என்ன தேவையோ அந்த ஃப்ளவர் மட்டும் நான் தனியாக பட்டர் பேப்பரில் வரைஞ்சிக்கிட்டேன். எல்லாமே தனித்தனியாக நான் வரைஞ்சிக்கிட்டேங்க. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு 10 இமேஜிலேருந்து எடுக்கிற மாதிரி ஒரு 4-5 இமேஜிலேருந்து நான் எடுத்து எல்லாமே தனித்தனியாக நான் வந்து வரைஞ்சி ஒரு பட்டர் பேப்பர் போட்டு கார்பன் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வேலையே. நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹேண்டுக்கு நான் ட்ராயிங் வந்து பண்ணிக்கிட்டேன். இது எங்கெங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்றத செட் ஆஃப் பண்ணிவிட்டு அதை இப்படி இந்த இடத்துல இப்படி வச்சா நல்லா இருக்குமா, எனக்கு என்னென்னா ஒரு நாள் ஃபுல்லாக யோசித்தேன், எப்படி வச்சா நமக்கு நல்லாயிருக்கும், இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்குமா அப்படின்லாம் சொல்லி வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஐடியா பண்ணிவிட்டு தனித்தனியாக வந்து இதை அட்டாச் பண்ணது தான் இப்போ நீங்கள் ப்ளவுஸில் வந்து பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் தனித்தனியாக வந்து அட்டாச் பண்ணி ஒரு ப்ளவுஸை வந்து நான் முடிச்சிட்டேன். ஒரு ஹேண்டை வந்து நான் வரைஞ்சிட்டேன். சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் நான் வந்து வரைஞ்சேன். ஃபஸ்ட்டு இந்த சைடு கிளி, அதுக்கப்புறம் இந்த சைடு அப்படியே திருப்பி போட்டு அந்த பக்கம் கார்பன் அடித்து இந்த சைடு கிளி. ஸோ அதுக்கப்புறம் இந்த மான் வந்து நடுவில் வர மாதிரியும், ஏன்னா அவங்க அப்படி தான் கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து குட்டி மான், பெரிய மான் இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த பேரட் வந்து 5D ஒர்க்கில் வேணும். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டதுனால நான் வந்து இந்த டிசைன் வந்து தனித்தனியாக எடுத்து ஃபஸ்ட்டு அவங்க ஹேண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ஹேண்டில் பக்காவாக வந்து பிரிண்ட்டு போட்டுக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இதே ஹேண்டில் வர்றது நம்ம இன்னொரு கைக்கு வருமானதுன்னா பண்ண முடியாது, நம்ம ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிடலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ இந்த ஹேண்டுக்கு நான் பிரிண்ட் வந்து போட்டுட்டேன் இல்லையா? ஸோ இப்போ இதே ஹேண்டை நான் வந்து பட்டர் பேப்பரில் ட்ராயிங் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு பட்டர் பேப்பரை அந்த சைடு நான் வரையில் பார்த்தீங்களா, உங்களுக்காக நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள், காலியாக விட்டுருக்க பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு தனித்தனியாக நம்ம செட் பண்ணி அந்த ஒரு ஹேண்டை வந்து கரெக்டாக வந்து நான் எங்கெங்கெல்லாம் போடணுன்ற ஐடியா பண்ணி போட்டுக்கிட்டேன். இதையே நீங்கள் வந்து துணியில் போடாமல் கூட நீங்கள் நேராக பட்டர் பேப்பரில் கூட நீங்கள் வந்து அந்த ஐடியா பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ளவுஸோட ஹேண்டோட அளவு என்னவோ அதை நீங்கள் வந்து பட்டர் பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு, நான் இப்போ தைரியமாக வந்து கிளாத்தில் வந்து பிரிண்ட் அடிச்சு வச்சுருக்கேன் இல்லையா ஒரு ஹேண்டுக்கு, நீங்கள் அதை பட்டர் பேப்பரில் வரைஞ்சிட்டு கூட ரெண்டு கைக்குமே வந்து நீங்கள் பிரிண்ட்டே கூட போட்டுக்கலாம். ஸோ பயப்படுறதா இருந்தால், எனக்கு வந்து கொஞ்சம் பயம்லாம் கிடையாது, ஏன்னா நம்ம தான் தரவாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் ஒரு ஹேண்டுக்கு நான் வந்து தைரியமாக வந்து பிரிண்ட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் பட்டர் பேப்பரில் ஆயில் வந்து நான் தடவிக்கிட்டேங்க. ஆயில் தடவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டேன், இல்லைன்னா ப்ளவுஸில் வந்து படும் இல்லையா? அதனால் நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த பிரிண்ட் பேப்பரை எல்லாமே வந்து நல்லா இதெல்லாம் எடுத்து ஓரங்கட்டிட்டு, இப்போது நான் அந்த ஹேண்டில் வந்து வரைஞ்சிருந்தேன் இல்லையா, அதை அப்படியே ஸ்கெட்சில் வந்து அந்த ஹேண்டு சைஸுக்கு இன்னொரு பேப்பரில் ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நீங்கள் இந்த ஷேப்பை நீங்கள் ஹேண்டு பட்டர் பேப்பரில் வரைஞ்சிக்கிட்டு கூட நீங்கள் வந்து தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கூட உங்களுக்கு ப்ளவுஸில் போட பயமாக இருந்ததுன்னா நீங்கள் தனித்தனியாக வந்து பட்டர் பேப்பரில் கூட நீங்கள் அதை வச்சு பண்ணிக்கலாம்.
அரேஞ்ச் பண்ணிவிட்டு கூட ஃபுல்லாக இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கூட கட் பண்ணி நீங்கள் கார்பன் போட்டு பிரிண்ட் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஓகே தான், எனக்கு நான் தைரியமாக போட்டுருவேன், 2 வேலை எதுக்கு, ஒரு வேலை மட்டும் போட்டால், ஒரு கைக்கு மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் ஒரு ஹேண்டில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடித்த பிறகு அதை வந்து நீங்கள் அதே ஹேண்டுக்கு நீங்கள் போடாமல், ஏன்னா நம்ம சொல்ல முடியாதுங்க, ஒரு வாட்டி வந்து ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த ஹேண்டு பக்காவாக வந்துருச்சுல, அப்போ நீங்கள் கார்பன் போட்டு பட்டர் பேப்பர் போட்டு வரைஞ்சி இந்த ஹேண்டையே அப்படியே அந்த பக்கத்துக்கு போடும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதனால தான் நான் அந்த ஐடியா சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இதில் எப்படி நான் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வந்து வரைஞ்சேன்னு சொன்னனோ அதேமாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. எப்பயுமே பட்டர் பேப்பரில் இந்தமாதிரி நீங்கள் ஆயில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அதேமாதிரி நீங்கள் ரீஃபில் பென்னில் வச்சு போடாதீங்க, ஸ்கெட்ச் பென் வச்சு வரைஞ்சிக்கோங்க. ரீஃபில் பென்னில் வச்சு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் கிழியும். இதே ஸ்கெட்சோ இல்லை மார்க்கரோ இல்லை பெரிய மார்க்கரோ இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் வந்து வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது, பேப்பர் கிழியாது. சரிங்களா? ஸோ இந்த ப்ளவுஸ் நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப பெரிய வீடியோ, அதனால் நான் 3 நாள் போட போகிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம பிரிண்ட் நான் எப்படி அடித்தேன் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வரும். நாளைக்கு இந்த ப்ளவுஸ் மேக்கிங் பண்ணும்போது நான் என்னென்ன பீட்ஸ் கொடுத்துருக்கேன், அதில் நான் எத்தனை நாள் போட்டேன், எவ்வளோலாம் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு ஒரு வீடியோவில் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு வீடியோலையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் அண்டு கமெண்டும் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஹேண்டுக்கு வந்து நான் பிரிண்ட்டு போட்டுட்டு இப்போ பேக்குக்கும் பாருங்கள் அதே மாதிரி அதே மான் நடுவில் போட்டிருக்கேன். அண்ட் இந்த சைடு பேரட் போட்டு கொஞ்சம் கையில் எல்லா இடத்துலையும். இப்போ இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், ஆனால் நான் வந்து என்னென்னா அங்கே எல்லாமே வந்து 3D ஃப்ளவரு அண்டு கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அதெல்லாம் பண்ணலாம், அப்புறமா ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ 3D ஃப்ளவர்ஸ் எல்லாமே நான் வந்து எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் நாளைக்கு சொல்கிறேன், நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு பின் இன்ட்ரெஸ்ட்டில் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி நீங்கள் இது ஒரு இமேஜாக ஆக்கும்போது, ஒரு ட்ராயிங்காக ஆக்கும்போது அவ்வளோ அழகாக வந்துடுதுங்க, சூப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய ஒரு சிலதெல்லாம் நான் லீஃப்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன் பேக்கில், ஏன்னா இருக்கட்டும் அப்போ தான் வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து கிராண்டாக தெரியும் அப்படின்ட்டு. ஏன்னா ப்ளவுஸோட வீடியோ நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே வந்து ஆமாம் அந்த கேப்பெல்லாம் மறைச்சிட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதேமாதிரி கையில் வந்து அவங்களுக்கு ஸ்கேலப்பு அண்டு பேக்லேயும் வந்து நான் ஸ்கேலப் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அது நீங்கள் ப்ளவுஸ் வந்து நான் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் இந்த டிசைனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. நாளைக்கு இந்த ப்ளவுஸோட மேக்கிங் வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ப்ளவுஸை பார்த்துருங்க, ஓகேவா? அது பிரிண்ட் அடிக்கிறத பார்த்துருங்க. ஸோ ஏன்னா பெரிய வீடியோவாக போதா பிரிண்ட்டுக்கு, மேக்கிங்க்கு, அதுக்கப்புறம் ப்ளவுஸோட ரேட்டிங்க்கு நம்ம இத்தனை சொல்கிறோம் இல்லையா? ஸோ பெரிய வீடியோவாக போகுது, அதனால தான் உங்களுக்காக 3 வீடியோவாக இந்த பேரட் ப்ளவுஸ் நான் போட போகிறேன். சரிங்களா? ஸோ பார்த்துட்டு நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம மேக்கிங் வீடியோவை பார்க்கலாம். அதை நான் எப்படி போட்டேன், எத்தனை நாளில் போட்டேன், என்னென்ன பீட்ஸ் யூஸ் பண்ணேன், நான் எப்படி என் மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டேன், அதுக்குள்ளே என்ன ஃபில்லிங் கொடுக்கலாம் அப்படின்றது எல்லாமே நான் நாளைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எங்கேயோ போகிறதில்ல, உங்கள் கூட தான் எல்லாமே ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், நாளைக்கு பார்க்கலாம்.